மூலிகைகளின் ராணி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் அழைக்கப்படுறது துளசி. துளசியோட மகிமையை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. துளசி மாடத்தை சுற்றி வர்றதுக்கு காரணமே துளசி மேலே பட்டு வர்ற காற்று நுரையீரல்கள் மூலமாக உடம்புக்கு நன்மை செய்கிறது தான் காரணமே. துளசி சாதாரண சளி, இருமல், காய்ச்சல் அதெல்லாம் குணப்படுத்துறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் துளசி இலைகளை அரைச்சி தலைக்கு பேக் போட்டு ஊற வச்சு குளித்தா பேன், பொடுகு, இளநரை, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். வாரத்துக்கு 2 தடவை பண்ணணும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் அதை அரைச்சி பத்து போட்டால், அதாவது பேக் போட்டால் ஸ்கின்னில் உள்ள தேவையில்லாத இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே படிப்படியாக சரியாயிடும். வாரத்துக்கு 2 வாட்டி இந்த பேக் போடணும். சித்த மருத்துவம் ஆரம்பத்திலேயே எதையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி உள்ளது. முத்தி போயிட்டால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அலோபதி மருத்துவத்தை நாடி போகிறது முத்தி போனதுக்கப்புறம் அதுக்கு தான் போயாகணும், வேறு வழி இல்லை. சித்த மருத்துவத்தை அதாவது மூலிகைகளை குறைச்சி யாரும் மதிப்பிட்டுறாதீங்க. நம்ம காலுக்கு கீழே ரோட்டில் நடந்து போகும்போது காலுக்கு கீழே கிடக்கிற செடிகளில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த கருத்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.